சரியான வேஸ்ட்டு. ஐயோ, இருக்க முடியல அவ்வளோ. அதனால் இப்போ நான் அடுப்பு இருக்குது, விறகு அடுப்பு. ஸோ அதில் வந்து ஃபயர் போடுறேன் இன்றைக்கி. இந்த கூலிங்கை போகணுன்னா கண்டிப்பாக ஃபயர் போட்டு உக்காந்தே ஆகணும் கொஞ்ச நேரம். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இருட்டுச்சு, அதனால் லைட் போட்டிருக்கேன் 4 மணிக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அடுப்பு இருக்குது ரொம்ப பற்ற வச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் நான் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ வருஷமே ஆகிப்போச்சு விறகு அடுப்பு பற்ற வச்சு. ஸோ இந்த மாதிரி டைம் பார்த்தா கூலிங் டைம் கண்டிப்பாக பற்ற வைக்கணும், ஃபயர் போடணுங்கிறது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கட்டும். ஏன்னா சும்மா இந்த ஹீட் ஏசிலேயே உக்காந்த வியாதிகள் தான் வரும். அதுக்காக இந்த மாதிரி ஃபயர் போட்டு அப்பப்போ உட்காந்தாலையும் செம்ம ஹீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் பற்ற வைக்க போகிறேன் அடுப்பு. ஹலோ, ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நவீனா ஆஃபிஷியல் 1M. ஸோ இந்த கூலிங் டைமில் இப்போ நான் வந்து விறகு அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் வெந்நியை காய்ச்சிட்டு, எல்லோரும் கேட்பாங்க இல்லையா, வெந்நி காய்க்க தெரியுமான்னு சொல்லிட்டு, சமையல் பண்ண தெரியுமான்னு கேட்குறதுக்கு பதிலாக அதே போல் வெந்நி காய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் நான் டீ வைக்க போகிறேன். டீ வச்சு இதில் விறகு அடுப்புலையே குடிக்க போகிறேன். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் அமுத்திடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுலேயே நான் வந்து வெந்நி காய வச்சுட்டு அப்படியே டீ செஞ்சு குடிக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணியில் வந்துருச்சுன்னா நல்லா ஹீட் ஏறிடும். கொஞ்ச நேரத்துக்கு இப்போ வந்து வெந்நியை காய வச்சிடலாம். ஸோ இப்போ வெந்நி வச்சிடறேன்.
கூலிங் டைமில் ஃபேஸ் வாஷுக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இப்போ அதனால் ஹாட் வாட்டர். இந்த மாதிரி வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா ஹீட்ரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தண்ணி சூடு பண்ணி தான் எடுப்பாங்க. இப்போ தான் எங்கள் அம்மாவும் அது கேஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நான் வந்து அடுப்பு பற்ற வச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இதுதான் ரொம்ப நாள் கழித்து அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸ், நல்லா இருக்குது. விறகு ஜாஸ்தி வேண்டாம். பாருங்கள் நல்லா பிடிச்சிருச்சு தீய. பெரிய கட்டையாக வச்சுருக்கேன்னா அத்தனை நாள் நல்லா வரும். பால் வாங்கிட்டு வந்துட்டார் என் வீட்டுக்காரு. இப்போ டீ வைக்க போகிறேன் நான். பாத்திரம் உள்ள போயிடுது. வீட்டுக்காரதான் இன்னும் எந்திரிச்சிருக்காரு. அம்மா இன்னும் எந்திரிக்கல. பசங்க இல்லாமல் பண்ணுறது. எவ்வளோ சூடாக இருக்குது தெரியுமா? இங்கே அடுப்பு கிட்ட நல்லா சூடாக இருக்குது தெரியுமா? குளிரே கம்மியாயிடுச்சு. பால் காஞ்சிட்ருக்கு. ஊட்டி மாதிரி இருக்குல்ல இந்த கூலிங்கு. ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல கூலிங்கு. பயங்கரமாக இருக்கு.
ஏன்னா பாத்திரத்தில் கருப்பாக்கி அதுக்கு கழுவிடலாம். இந்த அடுப்பில் டீ செஞ்சு குடிச்சு எவ்வளோ நாளாச்சு, வருஷமே போச்சு. எப்படி டீ வச்சுட்டோம்ல, சுடு சுடா டீ ரெடி. ஸோ இந்த மாதிரி வந்து வெறுகடப்பில் இந்த கிளைமேட்டுக்கு இந்த லொக்கேஷனுக்கு இந்த மாதிரி டீ வச்சு குடிக்கிறது ஸோ வேறு லெவல். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நவீனா ஆஃபிஷியல் வந்தவங்களுக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ லவ் யூ கைஸ். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பிடிச்சி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ கூடவே பெல் ஐக்கான் அமுத்திடுங்க. குட் ஆஃபீஸ் பாய், நன்றி, வணக்கம்.